சூப்பராக இருக்கா? உண்மையை சொல்லு. ம். வீடியோ போட்டு விட்டுட்டா உன்னைய பாருங்க. போட்டு விட்டுட்டா. சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்றைக்கி கிட்ஸ்க்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரைடு பன் ரெசிபி. இது வந்து ஒரு அரேபியன் ஸ்வீட் டெசர்ட் ரெசிபி. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும். எப்படி ஹோலாக இருக்குன்னு. இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் டபுளாக பண்ணிக்கலாம். 2 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் மைதாவுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். சுகர் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன். உள்ளே லைட்டாக இனிப்பு இருக்கோ அதுக்காக தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. அதாவது நம்ம ஸ்வீட் பண்ணும்போது லைட்டாக உப்பு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 1 கப் மைதாங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டை வந்து வெதுவெதுப்பான வெந்நில வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டு ஆக்டிவேட் பண்ண வச்சுக்கலாம். இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது வந்து 1 கப் மைதாவுக்கு வந்து 1/2 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தேவைப்படும். அந்த ஈஸ்ட் மிக்சர் வச்சு நல்லா கலந்துக்கலாம். காணலாம் எனக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்டிக்கியாக இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். நல்லா கலந்துக்கோங்க. எந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதை மூடி போட்டு ஆக்டிவேட் பண்ண வச்சுடுங்க. இது வந்து இதோட சைஸ்லேருந்து ட்ரிபிள் மடங்கு ஆகிடும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. அதை மூடி போட்டு ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே வச்சிடலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டு. இன்னொன்று வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுன்னு இருக்குது. இது ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கடுகு சைஸில் இருக்கும். இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அப்படி இருக்கும். நான் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இன்னொன்று இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு. அது வந்து அப்படியே ஆக்டிவேட் பண்ணாமல் மாவில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்க வந்து ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டு. பாருங்கள், ஒரு டப்பா அளவுக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். நீங்கள் உங்கள் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குட்டி குட்டி பால்ஸாக போடுங்க. நல்லா பெருசாகிடும். நம்ம போடுற மாவுலேருந்து ஒரு 3 மடங்கு அளவு பெருசாகும். அதனால் கொஞ்சம் குட்டியாகவே எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், போட்ட உடனே எவ்வளோ உப்பி வருதுன்னு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது லுqaimat சொல்லுவாங்க அரேபியனில். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டியாகவே போடுங்க, இல்லைன்னா ரொம்ப பெருசாக ஆகிடும். உள்ள லைட்டாக சுகர் சேர்த்துருக்கனால இப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். லைட்டாக தான் இனிப்பு இருக்கும், ரொம்ப இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே நல்லா பன் மாதிரி இருக்கும். நம்ம ப்ரெட்டை வந்து கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது இதுக்கு எந்த பாகுபதம் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. அந்த பிசுக்கு பதம் தான் இதுக்கு முக்கியம். இல்லைன்னா அரை கம்பி பதம் கூட எடுத்துக்கலாம். அரை கம்பி பதத்தோட கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். இந்த அளவு வந்து கரெக்டான பதம். அப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸ் மேலே இதை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது உள்ளே போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக ஸ்வீட்டோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து அப்படியே ஊற விட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ மிச்சம் இருக்கிறது மிச்சம் கடைசியாக நான் ஃப்ரை பண்ண அந்த பால்ஸையும் எடுத்து உள்ளே போட்டு இந்த மாதிரி கலந்துக்கிறேன். இப்படியும் கலந்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.